எனக்கு கருத்து கணிப்பில் எனக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னா இவங்க எடுக்கிற சாம்பிள்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய கேள்வி. யார் மூலமாக எடுக்கிறாங்க, எடுக்கிறவுடைய எண்ண ஓட்டம் என்ன? இப்போ நீங்கள் சாம்பிள் எடுக்கிறீங்கன்னா, இப்போ திருநாகரசு எடுத்துக்கங்க, டைரெக்டாக பேசுவோம். நம்ம எப்பவுமே அப்படி பேசுகிறா பழக்கம். இப்போ திருநாகரசு வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறாரு ஐபிடிஎஸ். அவருக்கு என்ன பெரிய அரசியல் ஞானம் இருக்குது நான் கேட்குறேன். அவர் இங்கே ஊடகங்களை வந்து பேசும்போதே வந்து ஒரு நியாயவாதியாக பேசுறது கிடையாது, ரைட் விங் சப்போர்ட்டாக பேசுவார். அண்ணாமலை காலை நக்கிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன சொல்லுங்கன்னா, லயலா கல்லூரின்ற முன்னாள் மாணவர் அந்த அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன சொல்லிருக்கேன்னா, அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார் கருத்து வெளிப்படுற பேரில். அதுதான் அவர் செய்கிறாரு. அதில் ஒரு குழப்படி ஆயிடுச்சு. என்ன குழப்படினா வந்து லயலா அந்த பேர் வந்து வச்சு இன்னொருத்தர் வந்து தாவே கலவரத்தில் இருக்கிறான்ல, அவன் ஒரு தற்கொலை, இது லயலா மணி. அவன் வந்து என்ன செய்யறான்னா வந்து அவனை வந்து விஜயகாந்த் மையப்படுத்தி சொன்ன கருத்துக்கள், அதாவது ஐபிடிஎஸ் திருநாகரசு என்ன செய்கிறாருன்னா, விஜயகாந்துடைய வந்து அந்த குரு பூஜையும் அந்த நினைவகத்தையும் வந்து தாக்கி வந்து பேசியிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னுடைய பார்வையில் அது வந்து விஜயகாந்தோடைய நினைவகம் இருக்கிற இடம் வந்து கேட்டால் அரசுக்கு சொந்தமான இடம் கிடையாது, அவங்க சொந்த இடம். விஜயகாந்தோட வேர்வையும் ரத்தமும் அதில் அந்த இடத்துல இருக்குது, அந்த மண்ணில் இருக்குது. அது அவங்களுடைய குடும்ப சொத்து, அவங்களுடைய உரிமை. அதில் வந்து அவங்க நினைவகம் அமைக்கிறாங்க, சிலை வைக்கிறாங்க, குரு பூஜை பண்ணுறாங்க, வழிபடுறாங்க. அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ நீங்களே ஒரு உங்களுடைய சொந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கே சமாதி அமைச்சிக்கிறோம்னா இருக்கிறான் சார், சொந்த இடத்துல இருந்தால் அவன் வந்து சமாதி அமைச்சிக்கிறான், அதுக்கு அனுமதி வாங்குறான். சில பல சமாதிகள் இருக்குது, சரிங்களா, நினைவகம் அமைச்சிக்கிறான். இப்படி நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் கேள்வி எழுப்ப முடியுமா? எவ்வளோ வந்து பேர் இறந்து போகிறவங்க அவங்களுடைய சொந்த இடத்துல வந்து வச்சுக்கிறாங்க, இல்லை ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு சமாதி வச்சுக்கிறாங்க, நினைவகம். அது கேள்வி கேட்க முடியுமா? குரு பூஜை ஏன் பண்ணீங்கன்னா, அது அவங்க குருவாக ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க பண்ணுறாங்க. இப்போ நம்ம நினச்சோன்னா நம்ம வந்து நமக்கு யார் வந்து நம்ம ஆசிரியராக இருந்தாங்களோ அவங்கள நம்ம வணங்குறோம், அது குரு பூஜை தான், அது கூட குரு வணக்கம். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு குரு வணக்கம் செய்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும்? முட்டாள்தனமானது இந்த கேள்வி. எதை வேணால் கேள்வி கேட்டுறதுன்றது கிடையாது. இதே நீங்கள் அரசு இடத்த அபகரிச்சிட்டாங்க, அங்கே வந்து அவங்க நினைவகம் அமைச்சிட்டாங்கன்னா நீங்கள் கேளுங்க. அவர் வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர், அவங்களுடைய இடத்துல அவங்க வந்து ஒரு சிலை வைக்கிறாங்க, நினைவகம் வைக்கிறாங்க, அவங்க குரு பூஜை செய்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்? இது தப்பானது. அது திருநாகரசு வந்து வாய் துடுக்கா அன்றைக்கி பேசுகிறது, பெரிய தன்னை வந்து பெரிய கல்ட்டு மாதிரி நினச்சிட்டு பேசுறது தப்பு. இதெல்லாம் நீங்கள் இதை பேசுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் வந்து விஜயகாந்தோட வந்து ஒரு 10 ஓட்டு வந்து நீங்கள் வந்து பாஜக வாங்குதுன்னா அது கூட காலியாயிடும். நாளைக்கு கூட்டணி எப்படி அமைன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு அதிமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா பிஜேபி கூட அலைன்ஸில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து வாக்குகள் இழந்துடும். விஜயகாந்துக்கு இன்னும் செல்வாக்கெலாம் வந்து போயிடல. எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதோ அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார், இவர் எதிர்கட்சி தலைவர் தான், ஆனாலும் ஒரு செல்வாக்கு இருக்குது. அதனால் வந்து சும்மா போகிற போக்கில் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் எல்லாரையும் பேசிட முடியாது சார். அதெல்லாம் வந்து விஜயகாந்த்ன்றது வந்து இன்றைக்கும் வந்து லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர். வாக்கு போடுறான் போடாமல் போகிறான் அது வேறு விஷயம். ஆனால் விஜயகாந்த்னா ஒரு நல்ல மனிதன்றது கோடிக்கணக்கான பேர், 8.5 கோடி பேரில் நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் கேட்டால் அந்த 4.5, இன்னும் சொல்ல போனால் அந்த 4.5 கோடி பேர் வாக்காளர் இருக்காங்க. அந்த 4-5.5 கோடி சொல்கிறாங்கல்ல, அந்த வாக்காளர்கள் வந்து பாதிக்கும் மேலே சொல்லுவாங்க விஜயகாந்த். பாதியில் என்ன கேட்டால் இன்னும் 3/4 பேர் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அரசியல் பார்வையில் வேணால் அவர் பேசாமல் தவிர்த்திடலாம். ஆனால் வந்து பெரும்பான்மை மக்களால் வந்து இன்றைக்கி வந்து வாக்களிக்கிற மக்களால் வந்து நல்ல மனிதர் சொல்லுவாங்க. வாக்கு போடும்போது வேறு மாதிரி கூட போடலாம். ஆனால் விஜயகாந்த் நல்ல மனிதரா அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு நீங்கள் நடத்துங்க, கருத்து கணிப்பு சொல்கிறான்ல, விஜயகாந்த் வந்து நல்ல மனிதரா கெட்ட மனிதரா ஒரு கருத்து கணிப்பு நடத்த சொல்லுங்க பார்ப்போம். சும்மா கேள்வி, அந்த கேள்வியே கேட்க முடியாது, கெட்ட மனிதரான ஒரு கேள்வியே கேட்க முடியாது, சரிங்களா? அதனால் இதெல்லாம் வந்து கருத்து கணிப்பு, முதல்ல அதை கருத்து கணிப்பு நடத்திட்டு நீ இதெல்லாம் பேசணும். விஜயகாந்த் இருந்த அந்த ஆளுமை எப்படிப்பட்ட ஆளுமை, கண்டிப்பாக உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கருத்து கணிப்பில் நீ அந்த கேள்வியே வைக்க முடியாது. தினமும் 200 பேர் கிட்ட அன்னதானம் சாப்பிட்டு போகிறாங்க. சும்மா தான், இதுதான் அறவேக்காட்டுத்தனமாக எதையாவது பண்ணிட்டு செருப்படி வாங்குறது. அவன் திருநாகரசாக இருக்கட்டும், அவன் எவனாக இருக்கட்டும் சார், தப்பு இல்லை. ஒரு ஆளுமையை நீங்கள் வந்து இழிவுபடுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. அதுவும் உயிரோடு இல்லை, உயிரோடு இல்லாத ஒரு மனிதரை வந்து நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது பெரும்பான்மை மக்களை, அவரை ஆதரிக்கக்கூடிய மக்களை, அவரை வணங்கக்கூடிய மக்களை வந்து மனதை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல. உண்மையான நிகழ்வுகள் சொல்லுங்கள். சினிமாவில் அவர் என்ன மோசடி பண்ணுறாரு சொல்லுங்கள், அவரோட எந்த தயாரிப்பாளர் பிச்சை எடுத்துருக்கிறாரு சொல்லுங்கள்.
அவன்லாம் இன்னைக்கு இப்போ ஆகா ஓஹோன்னு இருந்துட்டு இருக்கிறான். தயாரிப்பாளர் நாசமாக்குறவங்களாம் இருந்துட்டு இருக்கிறான். விஜயகாந்தால கெட்டவங்க சொல்லு யார்? விஜயகாந்த் கெட்டவங்க. விஜயகாந்தால யார் கெட்டவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவனை யாராவது ஒருத்தர் அடையாளம் கெடுக்கணும். விஜயகாந்தால நான் நடுரோட்டுக்கு வந்துட்டேன், பிச்சை எடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இறந்து போன பிறகும் இன்னைக்கு ஒரு 10 பேர் பசியாடுறான் சார். நான் தினமும் பார்க்குறேன், அந்த பக்கம் போகும்போது வரும்போது பார்க்குறேன். அது தப்பான விஷயம். ரொம்ப எனக்கே அது அவங்க தொண்டர்கள் கோபம் வந்து பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆள்மாரிடத்துல லயலா மணின்னு சொல்லிட்டாங்க. பேசும்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதியா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சில நபர்கள் பேசும்போது என்னன்னா, லயலா கல்லூரி மாணவர் சொல்லும்போது கேட்டீங்கன்னா வந்து ஊடகத்தை வச்சு இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு லயலா மணின்னு சொல்லி பேசி விட்டாங்க. ஆனால் இப்போ என்ன குழப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், இந்த லயலாமணின்ற லயலான்ற பேர் வந்து ஐபிடிஎஸும் பயன்படுத்துகிறார். இவரும் பயன்படுத்தும் போது என்ன கேட்டால், அங்கே குழப்படியில் வந்து நான் சேர்ந்தான் வந்து சொல்லிட்டான். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். ஆனால் அதை தம்பி லயலாமணிக்கிட்ட கேள்வி கேட்கும் போது லாபகமாக வந்து இது வந்து ஆள் மாறாட்டத்தில் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து என்னன்னா, ஏன் அந்த பேச்சு வந்ததுன்றது தான் இங்கே கேள்வி. இப்போ பார்த்தசாரதி வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் அது ஏன் பேசினார்னா, அவங்க தலைவர் குறித்து ஒரு தகவல் வரும்போது அவர் வந்து லயலா குறித்து இப்போ லயலா மணின்ற அந்த அடைமொழி வர்றதுனால 2 பேருக்கும் வர்றதுனால அதை வச்சு அவர் பேசிட்டார். ஆனால் அது பேசுறதுக்கான காரணம் என்ன? பார்த்தசாரதி இப்போ எதுக்காக பேசினார்? நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள், விஜயகாந்த்ன்றவன் ஒரு மகாத்மா, உண்மை இது. நீங்கள் போகிற போக்கில் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து இப்போ வந்து பேசிட்டு போயிட்டீங்கன்னா அதை கேட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அது கம்மி என்னை கேட்டால் அது ரொம்ப குறைவு அவங்க பேசுனது. அது மேடை நாகரிகம், மேடை கண்ணியம் குறித்து கம்மியாக பேசியிருக்காங்க. தப்பு இல்லை. நீங்கள் வந்து போகிற போக்கில் நீங்கள் எல்லாத்தையும் கேள்வி எழுப்ப முடியாது சார். அவங்களுடைய குரு, அவங்க வணங்குறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இன்னும் முடிஞ்சால் போய் நீ சூடம் கொளுத்துட்டு நீங்கள் கூட உழுது கும்பிட்டு போ, இல்லை முடியல மூடிட்டு போ. அதை விட்டுட்டு கேட்டால் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? அப்படி தான் அந்த வலைபேச்சில் உட்காந்து கொஞ்ச நாள் முன்னாடி பேசினாங்க. என்னன்னு கேட்டால், அந்த இடத்துல அனுமதியே கொடுத்துருக்கூடாது, அந்த இடத்துல போக்குவரத்து பாதிக்குது, இதெல்லாம் பேசினாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு எவ்வளோ இடத்துல சார் வந்து இல்லை போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதியே கிடையாது சென்னையில். இன்னொரு 5 வருஷம் போனால் போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிக்கும் தான். விஜயகாந்த் இன்னும் சினிமா நடிகரை தான் பார்க்குறாங்களா? அப்படி இவனுங்க பார்க்குறானுங்க. இவங்களை வச்சு சொல்லிட முடியுமா சார்? சார் இன்றைக்கும் வந்து விஜயகாந்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, தேமுதிகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இப்போ அதுவும் சமீபத்தில் நீங்கள் நடத்துகிற அந்த மாநாட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அதிமுகவே வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் வந்து அதிமுக ஒரு செல்வாக்கு, அவர் தான் ஃபவுண்டரு. அதேபோல் ஜெயலலிதா இருந்தும் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. அப்போது எந்த அளவுக்கு வந்து இன்னும் அதிமுக அழியாமல் தானே இருக்குது. ஒரு பெரிய ஒரு கூட்டம் அதிமுக வந்து அடுத்து 2வது கட்சினா இன்றைக்கி அதிமுக தானே சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தேமுதிகன்னு ஒரு ஓட்டு வங்கி, விஜயகாந்துக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அவங்க வந்து அந்த அம்மா வந்து வழி நடத்துகிறாங்க. அவங்க பிள்ளைகள் வந்துட்டாங்க. வாரிசு அரசியல்னால் இன்றைக்கி யாரையும் ஒதுக்க முடியாது. அவங்களுடைய கட்சி சார் அது. அவங்க கட்சி. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் ஓட்டு போட்டு போ, இல்லையா நான் முடியாது போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உண்டை கட்டி டெய்லி கொடுக்குறவங்க அந்த ஏழை ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. போய் வந்து தட்டு எடுத்துன்னு போயிட்டு வாங்கி சாப்பிட்டு போ. அதை விட்டுட்டு போடுறவங்களை குறை சொல்லக்கூடாது இல்லை. அங்கே வந்து குரு பூஜை நடத்துகிறாங்க. என்ன பூஜை நடத்துனா உனக்கு என்னடா? அவங்களுடைய குரு அவங்க பூஜை நடத்துகிறாங்க. அது தப்பானது. இது அவங்க பார்த்தசாரதி உட்பட எல்லாரும் சாடினது கரெக்டு, திட்டினது கரெக்டு. இன்னும் கொஞ்சம் கம்மியாக திட்டிருக்கிறாங்கன்னு நான் வருத்தப்படுறேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஆள்மாறாட்டத்தில் வந்து பேர் வந்தது உண்மையிலே அது வருந்தத்தக்கது தான். அது அடுத்த முறை சரி பண்ணிப்பாங்க. யாரும் வந்து பேசுனாங்கன்னு 2வது இவங்கெல்லாம் வந்து பதில் கொடுத்தாலும் இவங்கெல்லாம் பெரிய ஆளாயிருவாங்க சார். இவங்கெல்லாம் வந்து இந்த திருநாகரசெல்லாம் இதெல்லாம் வீம்புக்குனாலும் தன்னை காட்டிக்கிறதுக்கு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினா நம்மளை எல்லாரும் கூர்ந்து கவனிப்பாங்கன்றதுக்காக பேசுறது தான். விஜயகாந்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டக்கால் மயிறு கூட ஈடாக மாட்டானுங்க இவனுக்கு பேசுகிறவங்க. விஜய் அந்த வலைபேச்சில் இருக்கணும் இருக்கட்டும், இந்த ஐபிடிஎஸ் திருநாகர் சார்கிட்ட நான் கேட்குறேன், அவன் விஜயகாந்தோட சுண்டு வரல இருக்கிற ஒரு கால் மயிறு கூட ஈடாக மாட்டானுங்க. அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? யாருன்னு எல்லாம் தான் வரான் இங்கே அரசியலுக்கு வரான். அதெல்லாம் தப்பு. அரசியல் வர்றவங்க அத்தனை பேர் இங்கே எல்லாம் வந்து சாக்ரட்டிசம் அரிஸ்டாட்டில் அரசியல் நடத்துகிறானுங்க. எல்லாம் தான் அரசியல். விஜயகாந்த் எந்த வகையில் குறைஞ்சிருன்னு கேட்குறேன் நான். இப்போ இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற அரசியல்வாதி கம்பேர் பண்ணுங்க. யாரை வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. அது அன்புமணி எடுத்துங்க, ராமதாஸ் எடுத்துங்க, நேற்று வந்த விஜய் எடுத்துங்க. இவங்களெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. எந்த வகையில் விஜயகாந்த் வந்து தகுதி குறைஞ்சவர்? எப்படி நீங்கள் போகிறப்போ கேட்டால் அவருக்கு குரு பூஜை இறந்து போன மனிதரை போய் பேசுங்க. விலங்கு நீங்கள் முதல்ல
பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வழிகாட்டின மனுஷன். பல பேர் பசியானவன். போகிற போக்கில் வந்து நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜை நடத்துங்க, ரொம்ப கண்டிக்க தகுந்தது சார் இது. விஜயகாந்த்ன்றது நான் சொல்கிறேன் மனிதன் ஒரு மகாத்மா. இந்த நம்ம வாழும் காலத்தில் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு நம்ம காந்தியை பார்க்கல, புத்தரை பார்க்கல. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா எதிரியே இல்லாமல் வாழறது எவ்வளோ கஷ்டம். விஜயகாந்துக்கு எதிரியே இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். விஜயகாந்துக்கு எதிரியே கிடையாது. எதிரியே இல்லாத ஒரு மனுஷன் தான் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாத்மா. நன்றி. நன்றி சார்.